இந்த மாதிரி மீன் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீனே வேணான்னு சொல்கிறவங்க கூட இன்னும் ஒன்று வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க 1/2 kg கருப்பு வவால் மீன் தான் நான் இன்னைக்கு போட்டு வறுவல் பண்ண போறேன். இது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். எடுத்து தேங்காய் எண்ணெய் 4 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மசாலா பிரியாமையே இருக்கும். மீன்ல இருந்து உப்பு காரம்லாம் மீன்ல நல்லா பிடிச்சி மீன் நல்ல வாசனையா கம டேஸ்டா இருக்கும். இப்போ மீனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 1 hour அப்படியே மீன் ரெஸ்ட் எடுக்கட்டும். 1 hour மூடி போட்டு விட்டுருங்க. 1 hourக்கு அப்புறம் பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடானது மீனை போடுங்க. எண்ணெய் சுடாறதுக்கு முன்னாடி மீனை போட்டீங்கன்னா மீன்ல இருந்து மசாலா தனியா பிரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மீன்ல மசாலா ஒட்டாது. இப்போ நல்லா பொரிஞ்சதும் மீன்ல இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்ல சூப்பராக கமகமன்னு மீன் வறுவல். பொரிக்கும் போதே வெறுமனை சாப்பிட்ருவாங்க. உங்களுக்குன்னு 2 மீன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மீன் இருக்காது. இதே போல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.